ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. திருப்பி சொல்லுங்க. 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். அஹமேவ சமேவக்ரே அஹமேவ சமேவக்ரே நான்யத்யத் சதசத்பரம் நான்யத்யத் சதசத்பரம் பஷ்சாதஹம் யதேதச்ச பஷ்சாதஹம் யதேதச்ச யோ வசிஷ்யேத ஸ்வஸ்மியஹம் யோ வசிஷ்யேத ஸ்வஸ்மியஹம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. அகம் பரமபுருஷரான நான், ஏவ நிச்சயமாக, ஆசம் இருந்தேன், ஏவ மட்டுமே, அக்ரே படைப்பிற்கு முன், ந ஒரு பொழுதும் இல்லை, அன்யத் வேறெதுவும், யத் அவ்வெல்லா, சத் விளைவு, அசத் காரணம், பரம் பரமன், பశ్చాத் முடிவில், அகம் முழுமுதற் கடவுளாகிய, யத் இவ்வெல்லா, ஏத படைப்பு, ச தவிரவும், ய அனைத்தும், அவசிஷ்யதே எஞ்சியுள்ளது, ச அது, அஸ்மி நான் இருக்கிறேன், அகம் முழுமுதற் கடவுளாகிய நான். மொழிபெயர்ப்பு. பிரம்மா படைப்பிற்கு முன் முழுமுதற் கடவுளாகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமாக இருக்கும் ஜட இயற்கையும் கூட அப்பொழுது இருக்கவில்லை. இப்பொழுது நீர் காண்பவையும் கூட முழுமுதற் கடவுளாகிய நானே. மேலும் அழிவுக்கு பின் எஞ்சியிருக்க போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. பொருளுரை. முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை நோக்கி கூறுகிறார் என்பதை நாம் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். படைப்பிற்கு முன் இருந்தவரும், படைப்பை காப்பவரும், படைப்பை அழிக்கப்பட்ட பின் எஞ்சியிருப்பவரும் அவர் மட்டுமே என்பதையும் சுட்டிக்காட்டி தம்மை பற்றிய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பிரம்மாவும் பரமபுருஷரின் ஒரு படைப்பே.
அவர் நான் எனும் பரமபுருஷரிலிருந்து தோன்றியவர் என்பதால் பகவானுக்கு அல்லது நான் என்ற தத்துவத்திற்கு சமமானவர் என்றும் இதனால் இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் நான் என்ற தத்துவத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றும் அருவவாதிகள் அத்வைத தத்துவத்தை முன்வைக்கின்றனர். அருவவாதியின் விவாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் பகவான் படைக்கும் நான் என்பதையும் பிரம்மா படைக்கப்பட்ட நான் என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே இவ்விரு நான்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒன்று ஆளும் நான், மற்றது ஆளப்படும் நான். எனவே அருவவாதியின் விவாதத்தை ஏற்பதானாலும் இன்னமும் இரு நான்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் இவ்விரு நான்களும் தன்மையில் ஒன்றானவை என்று வேத இலக்கியத்தில் கடோபனிஷதம் ஏற்கப்பட்டிருப்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். கடோபனிஷதம் கூறுகிறது, நித்யோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் ஏகோ பகூனாம் ஏயோ விததி காமான். படைக்கும் நான் மற்றும் படைக்கப்பட்ட நான் ஆகிய இரண்டும் தன்மையில் ஒன்றானவை என்று வேதங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனெனில் இவ்விரண்டும் நித்தியமானவையும் ஆன்மீகமானவையும் ஆகும். ஆனால் படைக்கும் நான் ஒருமையாகவும் படைக்கப்பட்ட நான்கள் பன்மையாகவும் உள்ளன. ஏனெனில் பிரம்மா உட்பட அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட பல நான்கள் உள்ளனர். இது ஒரு எளிய உண்மையாகும். தந்தை ஒரு மகனை படைக்கிறார் அல்லது பெற்றெடுக்கிறார். மகனும் பல்வேறு மகன்களை படைக்கிறார். அவர்கள் அனைவரும் மனிதர்கள் என்னும் முறையில் ஒன்றுபட்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் தந்தையிலிருந்து மகனும் பேரப்பிள்ளைகளும் வேறுபட்டவர்களாவர். மகனோ பேரப்பிள்ளைகளோ தந்தையின் இடத்தை ஏற்க முடியாது. மனிதர்கள் எனும் முறையில் அவர்கள் ஒற்றுமை உடையவர்களே, ஆனால் உறவினர்கள் எனும் முறையில் வேற்றுமை உடையவர்களாவர். எனவே படைப்பவர் மற்றும் படைக்கப்படுபவர் அல்லது ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் ஆகியோர் வேதங்களில் பின்வருமாறு வேறுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆளும் நான் ஆளப்படும் நான்களுக்கு ஆகாரம் கொடுப்பவராவார். இதனால் நான் எனும் இவ்விரு பிரிவுகளுக்கிடையில் ஒரு பரந்த வேறுபாடு இருக்கிறது. இப்பதத்தின் மற்றொரு அம்சம் என்னவெனில், பகவான் மற்றும் பிரம்மா ஆகிய இரு புருஷர்களை யாரும் நிராகரிக்க முடியாது. எனவே ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் ஆகிய இருவருமே நபர்களாவர். முடிவாக அனைத்தும் அருவமானதே எனும் அருவவாதியின் முடிவை இது தவறென நிரூபிக்கிறது. ஆளும் நான் பரம சத்தியம் என்பதையும் அவர் ஒரு நபர் என்பதையும் சுட்டிக்காட்டுவதன் மூலமாக புத்தியில் தாழ்ந்த அருவவாதிகளால் வலியுறுத்தப்படும் இந்த அருவக் கொள்கை தவறென நிரூபிக்கப்படுகிறது. ஆளப்படும் நான் என்ற பிரம்மாவும் ஒரு நபராவார். ஆனால் அவர் பரிபூர்ணமானவர் அல்ல. ஆத்ம உணர்வை பெறுவதற்காக ஆன்மீக மனோதத்துவ அடிப்படையில் தன்னை ஒருவன் பரம சத்தியத்திற்கு சமமானவன் என்ற பாவனை செய்வது வசதியாக இருக்கக்கூடும். ஆனால் இங்கு இப்பதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுவது போல் ஆள்பவருக்கும் ஆளப்படுபவருக்கும் இடையில் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. இப்பதம் அருவவாதிகளால் பெரிதும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஜடப்படைப்பின் அழிவுக்கு பின்னரும் கூட தமது உன்னதமான நித்திய ரூபத்துடன் பகவான் வாழ்கிறார். தன்னை ஆள்பவரான அந்த பகவானை பிரம்மா உண்மையில் நேருக்கு நேராகவே காண்கிறார். பிரம்மாவால் காணப்பட்ட பகவானின் ரூபம் பிரம்மா படைக்கப்படுவதற்கு முன்பே இருந்ததாகும். ஜட தோற்றமும் அதற்குரிய மூலப்பொருட்களும் மற்றும் அதிகாரிகளும் சக்தி வாய்ந்த பகவானின் விரிவுகளாகும். மேலும் பகவானுடைய சக்தியின் தோற்றம் ஒரு முடிவிற்கு வந்தபின் எஞ்சியிருப்பதும் அதே முழுமுதற் கடவுள்தான். எனவே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்து சூழ்நிலைகளிலும் பகவானின் உருவம் இருக்கிறது. வேத மந்திரங்கள் இவ்வுண்மையை வாசுதேவோ வா இதம் அக்ர ஆசீன் ந பிரம்ம ந சங்கர ஏதோ நாராயண ஆசீன் ந பிரம்ம நேசான என்பதை போன்ற வாக்கியங்களில் உறுதி செய்கின்றன. படைப்பிற்கு முன் வாசுதேவனை தவிர வேறொருவரும் இல்லை, பிரம்மனும் இல்லை, சங்கரனும் இல்லை, நாராயணர் மட்டுமே இருந்தார். வேறொருவரும் இல்லை. பிரம்மாவோ அல்லது ஈசனோ கூட இல்லை. நாராயணா அல்லது முழுமுதற் கடவுள் அனைத்து படைப்பிற்கும் மேம்பட்டவர் என்றும் படைப்பு முழுவதுமே அவ்யக்தம் என்பதன் விளைபொருளே என்றும் தமது பகவத்கீதை வியாக்கியானத்தில் ஸ்ரீ பாத சங்கராச்சாரியாரும் கூட உறுதி செய்கிறார். எனவே படைப்பவரும் படைக்கப்படுபவரும் ஒரே தன்மையை கொண்டவர்களாக இருப்பினும்
படைப்பவருக்கும் படைக்கப்படுபவருக்கும் இடையில் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கிறது. பகவான் அல்லது முழுமுதற் கடவுள் பரம சத்தியமாவார் என்பது அவ்வாக்கியத்தின் மற்றொரு அம்சமாகும். முழுமுதற் கடவுளும் அவரது ராஜ்யமும் ஏற்கனவே விவரிக்கப்பட்டு விட்டன. அருவவாதிகள் கற்பனை செய்வதைப் போல் பகவானின் ராஜ்யம் சூன்யமானது அல்ல. வைகுண்ட லோகங்கள் பல வகைப்பட்ட ஆன்மீக பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளன. அக்கிரகங்களில் பெரும் ஐஸ்வர்யங்களை கொண்ட 4 கரங்களுடன் கூடிய வாசிகளும் உயர்தரத்தைச் சேர்ந்த புருஷர்களும் தேவையான ஆகாய விமானங்களும் மற்றும் பிற சௌகரியங்களும் கூட உள்ளன. எனவே படைப்பிற்கு முன்பே உள்ள பரமபுருஷர் வைகுண்ட லோகங்களில் பல வகைப்பட்ட ஆன்மீக பொருட்களுடன் வாழ்கிறார். வைகுண்ட லோகங்கள் அழிவற்ற தன்மையை கொண்டவை என்பதும் பிரபஞ்சங்களின் அழிவுக்கு பிறகும் அவை அழியாமல் இருக்கின்றன என்பதும் பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உன்னத இயற்கையை கொண்ட அக்கிரகங்கள் பௌதிகமான படைத்தல், காத்தல் அல்லது அழித்தல் ஆகியவற்றின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவை அல்ல. அரசன் இருப்பது அவனுக்கு ராஜ்யம் இருப்பதை உணர்த்துகிறது. சசாபி யத்ர புருஷோ விஸ்வஸ்திதி உத்பவாப்யா முக்தவாத்ம மாயா மாயேச்சக சேதே சர்வ குகாசயக. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுக்கு காரணமாய் இருப்பவரும் மாயாசக்தியின் வசீகரத்திலிருந்து எப்பொழுதும் விடுபட்டிருப்பவரும் அச்சக்தியை ஆள்பவருமான முழுமுதற் கடவுள் எவ்வாறு ஒவ்வொருவரின் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார்? இதே கேள்வியைத்தான் விதுரரும் கேட்டார். தத்வானாம் பகவம் ஸ்தேஷாம் கதிதா பிரதிசங்கம் ரக தத்ரேமம் க உபாசூரன் கவு ஸ்வித் அனுசேரதே. ஸ்ரீதர சுவாமி தமது குறிப்புகளில் இதை விளக்குகிறார். படைப்பு அழிக்கப்படும் பொழுது சேஷனின் மீது சயனித்திருக்கும் பகவானுக்கு சேவை செய்பவர் யார்? உன்னதமான பகவான் தமது பெயர், புகழ், இயல்பு முதலியவற்றுடன் நித்தியமாக வாழ்கிறார் என்பது இதன் பொருளாகும். இது ஸ்கந்த புராணத்தின் காசி காண்டத்தில் துருவ சரிதத்தில் தொடர்பாக பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நச்யவந்தேபி யத் பக்தா மஹத்யாம் பிரலயாபதி அதோ அச்யுதோ கிலே லோகேச ஏக சர்வகோவ்யய. ஜட உலகின் மொத்த அழிவின் போது முழுமுதற் கடவுளின் பக்தர்களும் கூட அழிக்கப்படுவதில்லை. பகவானை பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஜடமாற்றத்தின் 3 நிலைகளிலும் பகவான் நித்தியமாக வாழ்கிறார். பகவான் செயலற்றவர் என்று அருவவாதி நிரூபிக்க முயல்கிறான். ஆனால் பிரம்மாவிற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையிலான இப்பேச்சுவார்த்தையில் பகவானுக்கு அவரது உருவமும் குணமும் இருப்பதைப் போலவே செயல்களும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. படைப்பை பராமரிப்பதில் பிரம்மாவாலும் பிற தேவர்களாலும் நிறைவேற்றப்படும் செயல்களை பகவானின் செயல்கள் என புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் தலைமை அதிகாரி அல்லது அரசர் ராஜபோகங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்பதால் அரசாங்க அலுவல்களில் அவரை காண முடியாமல் இருக்கக்கூடும். இருப்பினும் அனைத்தும் அவருடைய கட்டளைப்படியே நடக்கின்றன என்பதையும் அனைத்தும் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமுதற் கடவுள் ஒருபொழுதும் அருவமானவர் அல்ல. ஜட உலகில் புத்தியில் தாழ்ந்த பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு தமது சுயரூபத்துடன் அவர் காட்சியளிக்காமல் இருக்கக்கூடும். இதனால் சில சமயங்களில் அவர் அருவமானவர் என்று அழைக்கப்படலாம். ஆனால் உண்மையில் அவர் தமது வைகுண்ட லோகங்களிலும் பிரபஞ்சங்களின் மற்ற கிரகங்களிலும் வேறுபட்ட அவதாரங்களில் தமது நித்திய ரூபத்துடன் எப்பொழுதும் இருக்கிறார். இவ்விஷயத்தில் சூரியனின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். இரவு நேரத்தில் உள்ள சூரியன் இருளில் இருக்கும் மக்களின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடும். ஆனால் சூரியன் எங்கெல்லாம் உதயமாகியுள்ளதோ அங்கெல்லாம் அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. உலகின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு சூரியன் காணப்படாததாக இருப்பதானது அதற்கு உருவமில்லை என்பதை குறிப்பதாகாது. பிரகத் ஆரண்ய உபனிஷத்தில் 1.4.1 பின்வருமாறு மந்திரம் உள்ளது. ஆத்மை வேதம் அக்ர ஆசீத் புருஷவிதக. இம்மந்திரம் புருஷ அவதாரத்தின் தோற்றத்திற்கு முன்பே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷ அக்ஷர மற்றும் புருஷக்ஷர ஆகியோருக்கும் மேற்பட்ட பரம புருஷர் என்பதால் அவர் பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் புருஷோத்தமர் என்று
தமது துரிதமான பார்வையை செலுத்துகிறார். ஆனால் புருஷோத்தமர் அதற்கு முன்பேயும் இருக்கிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷர், புருஷோத்தமர் எனும் பகவத்கீதையின் கூற்றை பிருகத் ஆரண்ய உபனிஷதம் உறுதி செய்கிறது. ஆரம்பத்தில் அருவ பிரம்மம் மட்டுமே இருந்தது என்று சில வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்பதத்திற்கேற்ப பரம புருஷருடைய உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசமே அருவ பிரம்மம் ஆகும். இந்த அருவ பிரம்மத்தை உடனடியான காரணம் என்று அழைக்கலாம். ஆனால் சர்வ காரணங்களுக்கும் காரணமாக இருப்பவர் பரமபுருஷ பகவானே ஆவார். பகவானின் அருவ அம்சம் ஜட உலகில் இருக்கிறது. ஏனெனில் ஜட புலன்களால் அல்லது ஜட கண்களால் பகவானை காணவோ அல்லது அறியவோ முடியாது. பரம புருஷரை காணும் முன்பாக அல்லது அறியும் முன்பாக புலன்களை ஒருவன் ஆன்மீகமானவையாக மாற்ற வேண்டும். ஆனால் அவர் வைகுண்ட லோக வாசிகளுக்கு நேருக்கு நேராக நிச்சயமாக காட்சியளிக்கிறார். எனவே அரசாங்க வீட்டில் வாழும் தலைமை அதிகாரி அருவமானவராக என்றாலும் அரசாங்க அலுவலகங்களில் அவர் அருவமானவராக இருக்கக்கூடும் என்பதை போலவே பகவானும் பௌதிக கண்ணோட்டத்தில் அருவமானவராகவே உள்ளார். அதை போலவே பகவான் தமது உலகில் அருவமானவராக இல்லை. எனவே வேத நூல்களில் குறிப்பிட்டுள்ளதைப் போல் பகவானின் அருவாம்சம் மற்றும் உருவாம்சம் ஆகிய இரண்டுமே ஏற்புடையவைதான். பிரம்மணி பிரதிஷ்டாகம் எனும் பதத்தில் பகவத்கீதை 14வது அத்தியாயம் 27 ஸ்லோகம். இந்த முழுமுதற் கடல் மிகவும் அழுத்தமாக விவரிக்கப்பட்டுள்ளார். எனவே பரமபுருஷரை உணர்வதே பூரண உணர்வாகும், அவரது அருவ பிரம்மத்தை அல்ல. எனவே ஒருவன் தனது தன்னுணர்வின் முடிவான நோக்கத்தை பரமசத்தியத்தின் அருவாம்சத்தில் பதியச் செய்யாமல் அவரது உருவாம்சத்தில் பதிக்க வேண்டும். பரமசத்தியத்தின் எங்கும் பரந்துள்ள தன்மையை பற்றிய உணர்வை மாணவன் பெறுவதற்கு ஒரு பாத்திரத்தின் உள்ளும் புறமும் உள்ள ஆகாயத்தின் உதாரணம் உதவியாக இருக்கக்கூடும். ஆனால் தன்தன்மையுடைய பகவானின் பின்ன பகுதிகள் தங்களை பகவான் என்று கூறிக்கொள்வதால் பகவானாகிவிட முடியாது. மாயா சக்தியின் இறுதி வலையில் பந்தப்பட்ட ஆத்மா அகப்பட்டு கொண்டான் என்பதை மட்டுமே இது குறிக்கிறது. பகவானின் பிரபஞ்ச உணர்வுடன் ஒன்றுபட்டவன் என்று கூறிக்கொள்வதானது மாயா சக்தியால் தெய்வீ மாயா அமைக்கப்பட்ட இறுதி வலையில் சிக்கிக் கொள்வதாகும். ஜடப்படைப்பில் உள்ளதை போல் பகவானின் அருவமான இருப்பிலும் கூட அவரது உருவாம்ச உணர்வை பெற ஒருவன் விரும்ப வேண்டும். இதுவே பச்சாத் அகம் யத் ஏதச்ச யோ வசிஷ்யேத சோஸ்மி அகம் என்பதன் பொருளாகும். நாரதருக்கு உபதேசிக்கும் பொழுது பிரம்மதேவரும் இவ்வுண்மையையே ஏற்றுக்கொண்டார். அவர் கூறினார், சோ அயம் தேபிஹஸ் ஹிதஸ் தாத பகவான் விஸ்வபாவனக. பாகவதம் 2வது காண்டம் 7வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். பரமபுருஷரான ஹரியை தவிர சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் வேறொருவரும் இல்லை. எனவே அகம் ஏவ எனும் இப்பதம் ஒருபொழுதும் பரமபுருஷரை தவிர வேறு எதையும் குறிப்பதாகாது. ஆகவே பிரம்மாவிலிருந்து நாரதருக்கும் பின் வியாசதேவருக்குமாக கீழிறங்கி வரும் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியை ஒருவன் பின்பற்றி பரமபுருஷ பகவானாகிய ஹரி அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்தறிவதை வாழ்வின் நோக்கமாக கொள்ள வேண்டும். பகவானின் தூய பக்தர்களுக்கான மிகவும் இரகசியமான இவ்வுபதேசம் அர்ஜுனனுக்கும் படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவிற்கும் வழங்கப்பட்டது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்திரன், சந்திரன் மற்றும் வருணன் முதலான தேவர்கள் வேறுபட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய பகவானின் வெவ்வேறு தோற்றங்களாவர். ஜடப்படைப்பின் மூலப்பொருட்களும் பலதரப்பட்ட சக்திகளும் கூட அதே முழுமுதற் கடவுளின் தோற்றங்களே. ஆனால் அனைத்திற்கும் வேறாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஒருவன் கிளைகளாலும் இலைகளாலும் குழப்பத்திற்குள்ளாவதை விட அனைத்திற்கும் வேறாக இருப்பவரிடம் பற்று கொண்டிருக்க வேண்டும். இதுவே இப்பதத்தின் உபதேசமாகும். உமக்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. ஸ்ரீமனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ரூபகதாமஹ்யம் ததாதி ஸ்வப்னதாதிகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவம் ஸ்ரீரூபம் சாக்கிரஜாதம் சஹகண ரகுநாத்
साद्वैतं सावधूतं सहितं कृष्ण चैतन्य श्री राधा कृष्ण हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेशं गोपिकाकान्त राधाकान्त नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भक्तिवेदान्ते श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। स्पीकर கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. தேங்க்ஸ். हरे कृष्णा. ஸோ இந்த ஸ்லோகம் 33 இதுலேருந்து மொத்தம் 4 ஸ்லோகம் தான் சத்துஹு ஸ்லோகின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பகவான் ஒரிஜினலாக பேசின 4 ஸ்லோகம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்கன்னா வேதங்கள் 4 இருக்கு. இப்போ புராணங்கள், இத்திஹாசங்கள், உபனிஷத் நிறையா இருக்கு. நாம் பகவான் பற்றி தெரிஞ்சுக்கணும் இத்தனை படிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் பிரம்மா 4 ஸ்லோகத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். 4 ஸ்லோகம், அதில் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதுதான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் பலவிதமான ஸ்கிரிப்சர்னா சாஸ்திரங்கள் நிறையா இருக்கு. இந்தியாவில் இருக்கு, வெளிநாட்டிலையும் சாஸ்திரமெல்லாம் இருக்கு. பாகவத்தில் இந்த 4 ஸ்லோகம் பிளஸ் இன்னும் நிறையா இருக்கு. பகவத்கீதா பகவான் நேரடியா பேசின ஸ்லோகம். அதெல்லாம் பகவானே பேசுறது. நீங்க மற்ற நாட்டில் இருக்கிற கிரந்தங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் நேரடியா பேசிருக்காது. அவர் இப்படி சொன்னதாக அப்படின்னு மற்றவங்க பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா கூட அப்படிதான் இருக்கும். தாமஸ் ஆகட்டும், டேவிட் ஆகட்டும், மோசஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் என்ன ஜீசஸ் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவத்கீதா கிருஷ்ணா நேரடியாக பேசுறாரு. அதே மாதிரி இப்போ பார்க்குற ஸ்லோகம் பகவான் நேரடி அவரே பேசுறார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணரே சொல்றார், இந்த உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேங்கிறார். ஆனால் அவர் மட்டும்னா பிரபுபாத நல்ல விளக்கம் கொடுக்குறார். வைகுண்டமெல்லாம் இருந்தது, அவர் இருந்தார். இந்த உலகம் தான் கிடையாது, இதெல்லாம் தான் கிடையாது. பட் வைகுண்டா இருக்கும், பல கோடி கிரகங்கள், அங்க விஷ்ணு, ராமர், நரசிம்மர் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் இதெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் இருந்தோமா அப்படின்னா ஆக்சுவலி இருந்தோம், இல்லைன்னு கிடையாது. பகவானுக்குள்ள இருந்தோம், விஷ்ணுக்குள்ள இருந்தோம். நாம் அப்படித்தான் இருந்தோம். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், நீயோ நானோ இல்லாத ஒரு காலம் கிடையாதுங்கிற ஸ்லோகம் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. மேபி ஜஸ்ட் லைக் தட் படிப்போம். கிருஷ்ணர் சொல், நீயோ நானோ இல்லாத ஒரு காலம் கிடையாதுங்கிற ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டோம். பார்த்தா ஆர்டினரியா தோணும். அது ஒன்றும் புரியறது கஷ்டம். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். அது சரியா புரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். லேமெண்டேஷன், புலம்புறது இதெல்லாம் இருக்க. நான் ஏன் புலம்புவேன்னா, மேபி இது ஃபைனல், இது டெம்பர், ஐ மீன் இதுதான் பெர்மனன்ட் நான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ நம்ம இருக்கிற
சிச்சுவேஷன், சூழ்நிலை பெர்மனன்ட்னு நினைப்பேன். இது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அதனால புலம்புவோம், சண்டை போடுவோம். இது டெம்பரரி. இந்த சிச்சுவேஷன் வேற, நான் வேற, நான் எப்பவுமே இருப்பேன். இது ஒழுங்கா புரிஞ்சதுனால நம்ம உண்மையிலே கவலைப்படுறதால பண்ண மாட்டோம். நினச்சிப்பா 2வது அத்தியாயம் கிருஷ்ணர் எல்லாம் பேசுவார். ஆக்சுவலாக 2வது அத்தியாயம் ஆர்டினரி சாப்டர்ல நிறையா விஷயங்கள் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுவார். கிட்டத்தட்ட 90% சம்மரின்னு தான் சொல்லுவாங்க அந்த சாப்டர்ல. சம்மரினா சுருக்கம். ஸோ கிருஷ்ணர் சொல்றார், நீயும் நானும் எப்பவுமே இருப்போம் அப்படிங்கிறார். எப்பவுமே நம்ம இருந்துகிட்டே தான் இருப்போம். அப்போ இது பெர்மனன்ட். அப்போ டெம்பரரிங்கிற ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்ம டெம்பரரி ஒன்றும் புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆக்சுவலி புரியாது. அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த டெம்பரரி பெர்மனன்ட் இது புரிஞ்சுக்கணும்னா கூட பகவான் அனுகிரகம் வேணும், சும்மாலாம் புரியாது. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது அது. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் இருந்தேன், அழிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் இருப்பார். இன்பிட்வீன் ஆக்சுவலி எல்லாமே இருக்கும், பட் ஃபைனலாக பார்த்தா எல்லாமே கிருஷ்ணா தான். வசுதேவ சர்வமிதி அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு இடத்துல வரும். எல்லாமே கிருஷ்ணா. இந்த இது நான் இப்போ சொல்றேன் தவிர எனக்கு அது புரியல. இந்த வசுதேவ சர்வமிதி அது ஒழுங்கா புரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சில பிரபுபாத் பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு பெரிய பொருளுரை கொடுக்குறார். அந்த பொருளுரையில பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுல என்ன விஷயம் சொல்றாருன்னா, பகவானும் நாமளும் தனித்தனி நபருங்கிறார். ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றார், இன்னொருத்தர் கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல்டுனா அவர் தான் கண்ட்ரோலர். இது நாம நினைக்கிறோம், அது எனக்கு தெரியுமே, புரியுதே, பட் ஆக்சுவலி புரிஞ்ச மாதிரி இருக்கும். இது உண்மை. ஏன் பிரபுபா ரொம்ப எழுதுறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள நான் தான் கடவுள்னு ஒன்று இருக்கும். அது நமக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கும். அது எப்படி சொல்றீங்க நீங்க கேள்வி கேட்கலாம். சம்டைம்ஸ் நான் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னு வைங்க, சொல்லும் கோவம் வரும், திட்டுவோம். ஏன்னா நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது. அது அப்படின்னா நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கும், வெளியில தெரியாது. நான் இங்க உட்காந்து பேசினா எனக்கு இல்லைன்னு நினைக்க வேணாம், எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கும். எல்லா சிச்சுவேஷன் என்னோட கண்ட்ரோல் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. அது நடக்காம ரொம்ப கோவம் வரும், பயங்கரமா திட்டுவோம், புலம்புவோம். ஏன்னா டிப்ரெஷன்னா ஒரு மன அழுத்தம், அதுக்கெல்லாம் போயிடுவோம். நமக்கு தெரியாது ஏன் இது நடக்குதுன்னா நான் தான் கண்ட்ரோலர் நினைக்கிறேன், எல்லா சிச்சுவேஷன் நான் கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆக்சுவலி அது நமக்கு இன்னும் புரியாதனால உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். பட் ஆக்சுவலி கிருஷ்ணா தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்றார். கிருஷ்ணா பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்றார், மொத்தத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேங்கிறார். கிருஷ்ணர் சொல்ற மயத்யக்ஷேன பிரகிருதி, கிளியரா அங்க சொல்ற மொத்தத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். நம்ம எல்லாருக்கும் என்னன்னா அவரு மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன். என் ஹஸ்பண்ட் நான் சொன்னபடி கேட்கணும், என் ஒய்ஃப் நான் சொன்னபடி கேட்கணும், மொத்தம் நான் சொன்னபடி கேட்கணும். அது அப்படி நடக்காதும் போது உட்காந்து புலம்புவோம், என்னென்னமோ நினைப்போம். பட் இது ஒழுங்கா புரியும் பொழுதுதான் ஒரு ஆத்மாக்கே சந்தோஷம் வரும். கண்ட்ரோல் பண்றது அவரு. ஆக்சுவலி எல்லாமே இந்த உலகத்துல எந்த விஷயம் நடந்தாலும் பகவானோட பிளான் பிரகாரம் தான் நடக்குது. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவரு பிளான் பிரகாரம் நடக்குதுன்னா எஸ். இப்ப பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு விமானம் கூட விழுந்துருச்சு. அது பகவானோட பிளான் தான். மேபி பேசும்பொழுது ஏதோ சம் டெக்னிக்கல் ஸ்நாக் அதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரோட பிளான் அந்த விமானம் விழுகணும், அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல். இப்ப அவங்க சொல்றாங்க இது எது விழுந்துன்னே, ஏன் விழுந்துன்னே தெரியல அப்படின்னு பேசுறாங்க. கிருஷ்ணர் கிளியரா சொல்றார் என்னோட பிளானுங்கிறார். இது அகைன் இது ஒழுங்கா புரியும் பொழுதுதான் நம்ம அமைதியாகும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல சில நடக்கும்போது அமைதி ஆக முடியாது.
இது ஏன் நடந்தது, இது எப்படி நடக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். பட் கிருஷ்ணா பிளான் அது. நாம் என்ன பண்றது? கிருஷ்ணா இது என்னோட பிளான். ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணா அது நிறைய இடத்துல சொல்லுவார், இது என்னோட பிளான் புரிஞ்சுக்கோங்கிறார். அண்ட் அர்ஜுனாட்ட இன்னொரு இடத்துல சொல்றாரு, அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட தான் சொல்றாரு, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி, நீ வெரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான், புரிஞ்சுக்கோங்கிற. பட் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னா நம்ம பேசுவோம், பட் எகெயின் நமக்குள்ள நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு இருக்கு. இது ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கும். அது நம்ம சட்டுன்னு வெளியே வராது. அது பக்தி பண்ண தான் புரியும். ஈவன் சைத்தன்ய சரிதாமிருதா நீங்கள் படிக்கும் பொழுது அதில் பல பக்தர் நல்லா புரியும். அதனால பகவான் என்ன செஞ்சாலும் அமைதியாக இருப்பான். அது நம்ம படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுவார், இது நமக்கு புரியாதும்பார். அவர் எழுதும்போது இது நமக்கு புரியாதுன்னு சொல்லுவார். பகவான் செயல் புரியாது. ஏன்னா அவர் செய்கிற செயல்கள் சில பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் சில பேர் மயக்கம் போட்டாலும் விழுவாங்க. அவர் செய்கிற செயல் பார்த்து மயக்கம் போட்டுருவாங்க, என்ன இப்படி சொல்றாரு. ஆனா இது புரியாது. அது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுத, இது புரியாதுன்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அவர் செயல் அப்படித்தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, கிருஷ்ணர் பூர்ணமானவர். அவர் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவார். ஆக்சுவலி பகவான் ஒருத்தர் கெடுதல் பண்றது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இவங்களுக்கு கெடுதல் நடக்குது நாம் சம்டைம்ஸ் பேசுவோம், பட் ஆக்சுவலி அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா பர்ஃபெக்ட். அவரே செஞ்சாலும் பர்ஃபெக்ட் தான். புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர் இருக்காரு, சில பேஷண்ட்டுக்கு வந்தோடனே ஓகே நீ கிளம்பி இருப்பா, 2 நாள் சாப்பிடு, நீ வீட்டுக்கு போகும்பாரு. ஒரு பேஷண்ட் நீ 1 மாதம் பெட் ரிடன், நீ 1 மாதம் அட்மிட் ஆயிருப்பாரு. இவர் என்ன அவருக்கு மட்டும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரியானா, உன் உடம்பு அப்படி இருக்கு. அது டாக்டர் நமக்கு குறை சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் டாக்டர் ரொம்ப கருணை உள்ளவர். நீ உள்ள இருந்தா தான் உனக்கு நல்லது, வீட்டில் இருந்தால் முடியாது, நீ இங்கே அட்மிட் ஆகு. ஆக்சுவலி டாக்டர் எல்லாத்துக்கும் கருணை தான் காட்டுறார். அவர் பார்ஷியாலிட்டியெல்லாம் காட்டல டாக்டர். ஆனால் மேபி சில பேர் நினச்சுங்க, பாரு என்ன மட்டும் உள்ள உட்கார வச்சுட்டாரு. டாக்டர் கருணை தான் காட்டுறாரு. ஸோ ஆக்சுவலி கிருஷ்ணா இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லது தான் பண்ணிட்டு இருப்பா. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரியுறது ரொம்ப கஷ்டம். அது நாமா சொல்லும் பொழுது தான் எல்லாமே புரியும். நாமா சொல்லும்போது, இல்லைன்னா குந்தி மகாராணி கஷ்டமே கொடுன்னு கேட்பாங்க. அவங்க ஒன்றும் சைக்கோ கிடையாது, அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் சும்மாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கிருஷ்ணா அவருடைய செயல்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒன்னொன்று சில பிரபுபாத் இந்த பொருளுரை எழுதுறார், பகவானுக்கு ரூபம் இருக்கு, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். இது நம்ம ஜென்ரலா பேசுவோம். பட் அகெயின் பகவானோட பிரசன்ஸ்னா இருப்பா. ஓகே, அவங்க சொல்றது புரியுது இல்லையா? அந்த பிரசன்ஸ் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ இங்க பகவான் இருக்கானா, எஸ் இங்க பகவான் இருக்கார். இட்ஸ் நாட் தட் உடன் மரத்தால செஞ்ச பகவான்லாம் கிடையாது, சாக்ஷாத் பகவான். நம்ம வீட்டில் பிக்சர் இருக்குன்னு வைங்க, ராதாகிருஷ்ணா பிக்சர், பகவான் இருக்காங்க அவ்வளோதான். வீட்டில் ராதாகிருஷ்ணா இருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். நாம் ஏதோ ஒரு படம்னு நினைப்போம். இன்னும் ராதாகிருஷ்ணா இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இது உண்மையிலே உணரும் பொழுதுதான் வசுதேவ சர்வமிதி வரும். கிருஷ்ணா இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்காரு. அது நல்லா புரியும் பொழுது அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. ரிலேட்னா ஒரு தொடர்பு வச்சுக்குவாங்க. வீட்டில் ராதாகிருஷ்ணா படம் இருக்குன்னா கிருஷ்ணர் இருக்கார், ராதா இருக்காங்க. சும்மா கிடையாது, அதான் சும்மா கிடையாது. இது நம்ம பக்தி பண்ண புரியும். இன்ஃபேக்ட் சைத்தன்ய சரிதாமிருதத்தில் இன்னொரு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துருவார். அவங்க அம்மா சச்சி மாதா என்ன சொல்லுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் சன்னியாசம் இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது, கவலை அவங்க அம்மாவுக்கு. அட்லீஸ்ட் பூரியிலையாவது இரு, போய் பூரியில் இருந்துக்கோ. சச்சி மாதா நவத்வீப்பில் இருப்பாங்க, இவங்க பூரியில் இருப்பாங்க.
ஸோ சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருப்பார். சச்சி தேவி வீட்டில் என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டில் விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அவன் நைவேத்தியம் பண்ணுவான். சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருப்பார், ஆனால் டெய்லி வந்து சாப்பிட்டு போவார். அது அவங்களுக்கு தெரியாது. இவரு சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு சொல்லி அனுப்புவார், நீங்கள் என்னென்ன வீட்டில் வைக்கிறீங்களோ எல்லாமே நான் டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்பார். ஆனால் அவங்களுக்கு அது சட்டம் புரியாது. என்ன என் பையன் தூரமாக இருக்கான். அஃப்கோர்ஸ் இது லீலா. சில சமயம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இந்த அன்னைக்கு இந்த ஐட்டம் வச்சிங்க ஞாபகம் இருக்கா, நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்பார். அப்படியே பார்ப்பாங்க. ஸோ இது லீலா. நமக்கு அது மாதிரி தோணும். நம்ம வீட்டில் ராதாகிருஷ்ணா படம் இருக்குன்னா ராதாகிருஷ்ணா இருக்காங்க. சில பிரபுபாத் ஆச்சாரியா அவர் இருக்கார், அவர் இருக்கார். ஆச்சாரியாஸ் அவங்க இப்போ இல்லைன்னு கிடையாது, அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்ரீபாத் ராமானுச்சாரியர் இப்போ இருக்கார், மத்வாச்சாரியா இப்போ இருக்காங்க. அவங்கள ஆச்சாரியாஸ். அவங்களாம் அக்ஷரா, அந்த வார்த்தை இதில் வந்தது. அக்ஷரா க்ஷரா. நம்மெல்லாம் க்ஷரா. க்ஷரானா ஃபாலிபிள். ஃபாலிபிள்னா அக்ஷரானா என்ன இல்லை, அவங்களாம் அக்ஷரா. அவங்களாம் நம்ம மாதிரிலாம் கிடையாது. பிரபுபாத் நம்ம பூஜை பண்ணுறோம், விழுந்து வணங்குறோம்னா பிரபுபாத் இருக்காது. இதுதான் உண்மை, சும்மாலாம் கிடையாது. இது நமக்கு புரியறது கஷ்டம். ஸோ பிரபுபாத் ரொம்ப பெரிய பொருள் கொடுக்குறார். 2 பேர் எப்பவுமே இருப்பாங்க. பகவான் இருப்பார், சேவகன் நாமளும் இருப்போம். ஜீவாத்மா எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது சரியா புரிஞ்சுக்கணும்னா தான் நாமா தேவைப்படுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இவன் சைத்தன்ய சரிதாமிரதத்துலையும் வருது, பாகவத்திலையும் கொடுக்குறாங்க. ஐ திங்க் 4th canto அதுலேயும் வருது. அந்த கிராஸ் பாடி சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, அதோட அசோசியேஷன், அதோட சங்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுலேருந்து விடுபடணும் கொடுக்குறோம். நாம் ஜென்ரலாக வெளியில் பேட் அசோசியேஷனில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறோம், அது ஓகே. இதே பேட் அசோசியேஷன் தான். நம்ம மனசு புத்தி இருக்கு இல்லையா, அதே பேட் அசோசியேஷன் தான். அஃப்கோர்ஸ் அது பியூரிஃபை பண்ணும். நாம சொல்லத்தான் அது மாறும். இது கூட விட்டோம் இல்லைன்னா வைகுண்டா போக முடியாது. ஏன்னா சூக்ஷ்ம ஸ்தூல சரீரை விட்டு தான் ஒரு ஆத்மா போகும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய அழுக்க அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு நிறையா இருக்கும். ஸோ கிருஷ்ணா ரொம்ப கிளியராக பகவத்கீதையில் கொடுத்துருக்காரு. பட் மோஸ்ட்லி நம்ம புரிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி அது அவ்வளோ சீக்கிரம் புரியாது. நான் முன்னாடி சொன்னா இல்லையா, கிருஷ்ணா சொன்ன நீயா நானும் இல்லாத ஒரு காலம் கிடையாதுங்கிற அது ஹெவி ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஹெவி. ஆனால் நமக்கு முன்னாடி அப்படி தோணல. நமக்கு என்ன தோணுது, நான் இல்லாமல் போயிடுவேன், இருக்கும்போது எல்லாம் பண்ணிடு, எல்லாம் என்ஜாய் பண்ண. பட் நம்ம எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்போம். இது ஒழுங்கா புரியும் பொழுது பக்தி நல்லா பண்ணுவோம். நல்லா தெரியும் பொழுது டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் நம்ம காய்ச்சல் வந்து யாரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். காய்ச்சல் வருது யாரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னா எனக்கு தெரியும் அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும். நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகும்? என்ன ஒரு ஹாஃப் டே சிலதெல்லாம் சாப்பிட முடியாது, அவ்வளோதான். அடுத்த நாள் மறுநாள் சாப்பிடலாம். அது தெரியறதுனால டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கேன், அந்த அறிவு இருக்கு எனக்கு. த சேம் வே நான் எப்பவுமே இருப்பேன். இப்போ இருக்கிறதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அது ஒன்றும் புரியல. ஆனால் அது புரியாதனால நான் ஏதோ நானே டெம்பரரி மாதிரியும் இதெல்லாம் பெர்மனண்ட் மாதிரி உட்காந்து சண்டை போடுவேன், கவலைப்படுவேன், தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தேவையில்லாமல் நினைப்போம். இது உபதேசாமிரதால் ரொம்ப அழகாக வரும். ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ பிரபுபாத் ரொம்ப பெரிய பொருள், இது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். பகவான் வேற, நாம் வேற. பட் முன்னாடி சொன்னபடி நமக்குள்ளேயே நான் தான் கடவுள்னு திங்கிங் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. மேபி ஒரு லெக்சர் 2 மணி நேரம் பேசலாம், நாம் கடவுள் கிடையாதுன்னு, முடிஞ்சோன்னே கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். அது எப்படி நான் சொன்னபடி நீ செய்யாமல் இருக்கலாம், அப்படி தான் நடக்கணும் ஏன்னோ. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்காக நம்ம எல்லா நேரத்துலையும் சும்மாலாம் இருக்க முடியாது. ஒன்று நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு கேட்போம், கண்டிப்பாக எல்லாரும் கேட்போம், கேட்காம இருக்க மாட்டோம்.
பட் அது எக்ஸ்ட்ரீம் நமக்கும் மீறினதுன்னு புரியும்போது அமைதியாயிருவாங்க. நடக்கிறது நடக்கட்டும். ஜஸ்ட் லைக் காந்தாரி எப்படி அவங்க மகனை துரியோதனை எல்லாத்தையும் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, இல்லைன்னு கிடையாது. பட் காந்தாரி புரிஞ்சிருச்சு, நமக்கு மீறினது இது, நம்மளால இவனை காப்பாற்ற முடியாது. அமைதி ஆயிட்டாங்க. சரி, ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். அவங்க அமைதி ஆயிட்டாங்க. ஸோ சில இடத்துல சொல்லுவேன், காந்தாரிக்கு எப்படி இவ்வளோ ஒரு அறிவு தைரியம்னா காரணம் குரு வியாசர், அவங்களோட ஆச்சாரியன் வியாசர். வியாசரோட அவங்களோட ஸ்டூடெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. காந்தாரி வெரி பர்ஃபெக்ட். நாமளும் சில பிரபுபாத் சொல்றபடி சாண்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும், படிக்கிறது ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணும்போது பகவான் அனுகிரகத்தை நமக்கு புரியும். இதெல்லாம் அப்போதான் புரிய வரும். இதெல்லாம் நானா படிச்சு புரிஞ்சுக்குவேன், ரியலைஸ்னா உணர்வேன், நோ, நம்மளால முடியாது. கிருஷ்ணா தான் உணர வைப்பார். ஞான விஜ்ஞான சகிதம் யக்ஞாத்வா மோக்ஷயசே அசுபாத் கிருஷ்ணர் சொல்றார். அதுவும் கிருஷ்ணா தான் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸு கிருஷ்ணா தான் கொடுப்பார், நானாலாம் பண்ண முடியாது. அதுவும் கிருஷ்ணா தான் கொடுப்பார். ஸோ அப்போ ஒருத்தர் அந்த நாமா சொல்லிட்டு பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிருஷ்ணர் புரிய வைப்பார் நமக்கு. அப்போ அந்த ஆத்மா அமைதியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே. ஸோ சில பிரபுபாத் சொல்றார், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு நாள் ரொம்ப முக்கியமான இந்த 16 மாலைகள் ஒழுங்கா சாண்ட் பண்ணணும். ஒழுங்கா சாண்ட் பண்றது, ஒழுங்கா படிக்கிறது, கேட்கறது, நாமா கேட்கறது, வீட்டில் நைவேத்தியம் பண்றது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஒழுங்கா உட்காந்து பண்ணாலே கிருஷ்ணர் நம்மளோட சின்சியாரிட்டி பார்த்து புரிய வைப்பார். மேபி நான் மற்றவங்களை ஏமாத்தலாம், கிருஷ்ணர்ல ஏமாற்ற முடியாது. நான் சின்சியரா இருக்காலே கிருஷ்ணருக்கு தான் தெரியும். இவன் பிரபுபாத் பாகவத் சில இடத்துல எழுதுவார். அதாவது பெங்காலியில சொல்லுவாங்களாம், வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் உண்மையிலே பக்தி பண்ணானா இல்லையாங்கிறது சாகும்போது தான் தெரியுமா, அது வரைக்கும் தெரியாது. பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார். பெங்காலியில சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு என்னதான் பக்தி பண்ணங்கிறது இறக்க போற நேரத்தில் தான் தெரியும். ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சானே இல்லைங்கிறது ஃபைனல் எக்ஸாம்ல தான் தெரியும். ரிசல்ட் வந்தாலும் தெரியும், ஒண்ணுமே படிக்கலையா நீ, நல்லா படிச்ச, அது வரைக்கும் தெரியாது, ஆப்வியஸ். ஸோ பிரபுபாத் சொல்றார். ஸோ அப்போ ஒழுங்கா ஹரிநாமா சொல்லணும் கண்டிப்பா. தென் கிருஷ்ணா புத்தி கொடுப்பார், அந்த புத்தி எல்லாம் கொடுத்துப்பார். அப்ப நல்லாவே புரியும், கிருஷ்ணா நம்ம வீட்டுல பர்சனலா இருக்கார், பொய்யெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உண்மை. நம்ம வீட்டுல பெரிய படம் வச்சிருக்கலாம், ஸ்மால் டிடி கூட வச்சிருக்கலாம், பர்சனலா இருக்கார். இது உண்மை. அவர் பேசவும் செய்வார், பேச முடியாதுன்னு நினைக்காதீங்க. விக்கிரகம் பேசுவார். இதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய இருக்கு. விக்கிரகம் நடந்து இருக்கு. பூரி போனீங்கன்னா பார்க்கலாம், சில பேர் போயிருப்பீங்க, நடந்து வந்து இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. ஆனா இதெல்லாம் புரியுறது கஷ்டமா இருக்கும். அதுவும் கலியுகா, தோஷங்கள் ஜாஸ்தி, எதுவுமே நமக்கு புரியாது. ஆக்சுவலாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் புரிஞ்சு, ஒண்ணுமே புரியாது. அதுதான் தோஷம். எத்தனை தடவை கேட்டாலும் புரியாது. இது யாரு சொல்றாங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார் பகவத்கீதையில. கிருஷ்ணா 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆச்சரியம் பக்தின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். இந்த உலகத்தை சொல்றார் கிருஷ்ணா, இந்த ஆத்மா பத்தி கேட்டாலும் ஆச்சரியம், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் படிச்சாலும் ஆச்சரியம். பெரிய ஆச்சரியம் என்ன சொன்னாலும் புரியாது, இதுதான் பெரிய ஆச்சரியம். கிருஷ்ணரே சொல்ற ஆச்சரியம், எத்தனை தடவை கேட்டாலும் புரியாது, இது ஒரு ஆச்சரியம் அர்ஜுனா. ஸோ ஏன்னா தோஷா நமக்கு அப்படித்தான் இருக்கு. அதனால சுகதேவ் கோஸ்வாமி நாமா சொல்லிக்கோ, வேற வழி இல்லைங்கிற. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ இந்த ஸ்லோகம் ஒழுங்கா புரிஞ்சாலே 24 மணி நேரம் சாண்ட் பண்ணுவோம். சில பேர் 24 மணி நேரம் ஏன் இப்படி சாண்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதை தவிர என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் இருக்காங்க 24 hours, நிறைய பேர் இருக்காங்க. சைத்தன்ய சரிதாமிருதா படிக்கும்போது
பேரெல்லாம் கொடுக்குறாங்க. இவெல்லாம் 24 hours சாண்ட் பண்ணுவாங்களா? நம்ம நிறைய ஹரிதாஸ் தாக்கூர் மட்டும் நினைப்போம். ஹரிதாஸ் தாக்கூர் அப்படித்தான், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஈவன் ஹரிதாஸ் தாக்கூரோட ஸ்டூடெண்ட் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் சாண்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் லேடி, அவங்க 22 hours சாண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவரோட ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஸோ எப்படி இவங்க எல்லாம் பண்ணுறான்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எக்ஸப்ட் சாண்டிங் இந்த உலகத்தில் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் கிடையாதுங்கிறான். இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியல, நான் தியரட்டிக்கலாக தான் பேசுகிறேன். அவங்க கொடுக்குறாங்க, இது தவிர ஒன்று கிடையாதுங்கிறான். பக்தி வினோத் தாக்கூர் அதுதான் சொல்கிறார், நாமா தவிர ஒன்று கிடையாது இந்த உலகத்தில். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த உலகத்தில் இன்னொரு காரியம் கிடையாதுங்கிறான். ஸோ பிரபுபாதோட பொருள்களை பார்க்கும்பொழுது இந்த இம்பர்சனலிஸ்ட்னா அருவம், பகவானுக்கு ரூபம் கிடையாது நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, அது நமக்கு அதெல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியில் தெரியாது, நமக்குள்ளேயும் அப்படி இருக்குது. சரி, முன்னாடி சொன்னேன், வீட்டில் ராதாகிருஷ்ணா பிக்சர் இருந்தாலும் சாக்ஷாத் ராதாகிருஷ்ணா தான், அவங்க வேற யாரும் கிடையாது. அது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க பேச்சு சொல்றேன், நம்ம அந்த வீட்டில் நம்ம நடந்துக்கிற முறையை வேற மாதிரி இருக்கும், நம்ம வேற மாதிரி நடந்துக்குவோம். அது அவர் இன்னும் இல்லைன்னு நினைக்கிறோம், அது ஏதோ படம் தான், ராதாகிருஷ்ணா இருக்காங்க, நம்மளோட பிஹேவிங்கே மாறிடும். ஜஸ்ட் லைக் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வரான்னு வைங்க, ஒரு வீட்டு சொந்தக்காரர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்கே மாறுமா இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸிங் வேறுமா இருக்கும், வீடெல்லாம் வேறு மாதிரி அப்படியே செட் பண்ணுவோம், நான் நீட்டாக வச்சுருப்போம், நல்லா ஒன்று சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஒரு நபர் வர, ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இருக்காங்க, அது புரியாதுன்னா நம்ம வேறு மாதிரி நடந்துக்குவோம். இப்போ யார் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, பட் அவங்க இருக்காங்க, பர்சனலாக இருக்காங்க, நம்ம பிஹேவிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் கூட பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாத் ரொம்ப எம்பசைஸ் பண்ணும், பகவான் ஒரு நபர், அவர் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் நிறைய இடத்துல அது வரும், நீங்கள் பாகவதம் எடுங்க, சைத்தன்ய சரிதாமிர்தம் எடுங்க, நிறைய இது பேசுவார். ஏன்னா அவர் பர்சன், அவர் ஒரு நபர், அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறார். நம்மளோட ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் நத்திங், நம்மளால அவருக்கு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுவார் அது. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லத்தான் புரியும், அவர் ஒரு நபர், அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்மளோட பேசுவார், எல்லாமே இருக்கு. பிரபுபாத் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இங்கே பிரம்மாட்ட ரொம்ப அழகா சொல்றார். இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தான், இனி போக போக வரும். இந்த 4 ஸ்லோகத்துல மொத்த வேதமே இருக்கு. பிரம்மா அப்படி புரிஞ்சுக்கிட்டார், எனக்கெல்லாம் ஒன்றும் புரியல, பிரம்மா புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த 4 ஸ்லோகத்தில் சொன்னால் அவர் நாரதருக்கு ஒரு 50-60 ஸ்லோகத்தில் சொன்னார். நாரதர் வியாசருக்கு ஒரு 100 சம்திங் ஸ்லோகாவில் சொன்னார். அவர் அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி பேச, அதுக்கப்புறம் நமக்கு வருது ஒரு 18,000 வருது, நமக்கு அவ்வளோ போகுது. பிரம்மா 4 ஸ்லோகம் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த 4 ரொம்ப முக்கியம். உண்மையிலே படிக்கும்போது நல்லா இருக்கும். இந்த ஸ்லோகம், இந்த முதல் ஸ்லோகத்துக்கே சைத்தன்ய மகாபிரபு கிட்டத்தட்ட 60 விதமான அர்த்தம் கொடுத்தார். சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வரும், இந்த ஒரு ஸ்லோகமே அத்தனை அர்த்தம் கொடுப்பார். ஒன்றும் கொடுக்க முடியும் அவரால், அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவார். இந்த ஒரு ஸ்லோகம் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வரும். ஸோ அந்த வசுதேவ சர்வமிதி, எல்லாமே வசுதேவான்னு ஒழுங்கா புரியும் பொழுது நம்ம எப்பவுமே பகவான் மரியாதை கொடுத்துட்டு இருப்போம். பகவான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கு மரியாதை கொடுப்போம். ஈவன் ஒரு பொருள், ஒரு மிருகந்தவர் மரியாதை கொடுப்போம். ஈவன் உயிர் இல்லாத பொருளுக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம். இந்த பொருள் இருக்கு, இது உயிர் இல்லாமல் இருக்கலாம், இதுக்கும் நான் மரியாதை கொடுப்பேன். அது எப்படி இதுக்கு மரியாதை கொடுக்குன்னா, மேபி கால்லெல்லாம் தட்ட மாட்டோம், ஏன்னா சம்டைம்ஸ் உயிர் இல்லாத ஒரு காலில் தட்டுவோம், அது கூட பண்ண மாட்டோம். அது நல்லா புரியும்போது அதுக்கும் மரியாதை கொடுப்போம். ஏன்னா எல்லாமே பகவானோட சக்தி, அது அவர் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்போ எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பான். ஸோ பாகவதம் பார்க்கும் பொழுது இவன் பிரஹ்லாத் மகாராஜ் ஆகட்டும், இவன் த்ருவ மகாராஜ் ஆகட்டும், அவங்க பாரு எங்கேயுமே அவங்க கோவப்படுற மாதிரிலும் கூட வராது. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க.
அப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற, சும்மா கிடையாது. ஈவன் பகவத்கீதையில சஞ்சயன் புரிஞ்சுக்கிற விதமே வேறமா இருக்கும். சஞ்சயன் கடைசியில சொல்லுவார், இவங்க கிருஷ்ணர் அர்ஜுன பேசிக்கிறது கேட்டேன் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருதும்பார். இன்னும் அந்த அப்படியே ஹேர் எல்லாம் நிற்குதும்பார். எனக்கெல்லாம் நின்னதில்லை, உண்மையை சொல்றேன். சஞ்சயன் சொல்றாரு, அப்படி கேட்க கேட்க பயங்கர அத்புதம் ரோமஹர்ஷனம் பாரு. அப்ப சஞ்சயன் எப்படி கேட்கிறார், நாம் எப்படி கேட்கணும் வித்தியாசம் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் கேட்கறோம், கேட்கல. நானா நினைச்சிட்டு இருக்கேன் கேட்கறேன். சஞ்சயன் சொல்ற பார்த்தா இப்படி இருக்குது, கேட்க இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேட்கறதாகட்டும் இதெல்லாம் வந்து ஆர்டினரி திங்ஸ் கிடையாது. இந்த கேட்கறதே பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறோம் கேட்கறதுன்னு ஆர்டினரி, அப்படியெல்லாம் கிடையாது. பாகவத்தில் பேசப்பட்டிருக்கு. இந்த கேட்கறது ஸ்ருணு, ஸ்ரவணம், கேட்கறதே பெரிய ஆட்டும்பாங்க. சும்மாலாம் கிடையாது. ஹரிநாமா சொல்ல சொல்லத்தான் நமக்கு கேட்கறதே பழகும். கேட்கறதுன்னு என்ன அப்பதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. நம்ம ஏதோ காது இருக்கு, சும்மா ஏதோ யூஸ்லெஸ் மாதிரி தான் இருக்கு. பட் நாம சொல்ல சொல்லத்தான் ஒரு ஆர்கன் உறுப்பு ஒழுங்கா வேலை பண்ணும். அது வரைக்கும் ஒர்க் பண்ணாது. ஹரிநாமா சொன்னாதான் ஒழுங்கா வேலை பண்ணும். இது நான் சொல்ல, பாகவத்தில் இருக்கு. இது கபில சிக்ஷால வரும், செகண்ட் கேண்டோ அதுன்னு வரும். ஸோ ஒரு நாமா சொல்லும் போது தான் ஒழுங்கா வேலை, கண்ணு காது மூக்குல ஒழுங்கா வேலை பண்ணும். கிருஷ்ணரை கிரகிக்க முடியும். ஸோ இங்க நான் ஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. எனவே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? தாட்ஸ் இட். ஹரே கிருஷ்ணா. சொல்லு. எஸ், எனக்கு ஒன்றும் தெரியல ஆக்சுவலி. எஸ், கரெக்ட். ஆமா, பிரபுபாத் மறுபடியும் எழுதுறார். 14th chapter பகவத்கீதால சொல்றாரு இல்லையா, பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் சொல்றார். ஸோ பிரம்ம ஜோதி கிருஷ்ணாலிருந்து தான் வருது. இப்போ ஃபைனலா கிருஷ்ணாலிருந்து தான் எல்லாமே வருது. நோ, ஏன்னா பிரபுபாத் கிளியரா சொல்றார் பகவத்கீதால சதுர் ஸ்லோகி, அகம் சர்வஸ்ய பிரபவோ. கிளியரா கிருஷ்ணன் சொல்றார், அகம் எங்கத்திலிருந்து எல்லாம் வருதுங்கிறார். ஸோ பிரம்ம ஜோதிலேருந்து இந்த உலகம் வருதுன்னா கூட கிருஷ்ணாத்திலிருந்து தான் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்ம ஜோதி கிருஷ்ணா ஒண்ணுதான், ஆக்சுவலி ஒண்ணுதான். அது அவங்க புரிஞ்சுக்கல. ஆக்சுவலி பிரம்ம ஜோதி கிருஷ்ணா, இன்ஃபேக்ட் எல்லாமே கிருஷ்ணா தான். ஸோ அதுதான் அச்சிந்த பேத பேத தத்துவா. ஸோ பிரம்மஜோதி ஆக்சுவலி கிருஷ்ணா தான். ஸோ பட் ஈவன் தென் கிருஷ்ணா பர்சனலாக எடுத்திருக்கார். எஸ், பிரபுபாத் இப்போ நீங்க கேட்ட மாதிரியே பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார். இப்போ நீங்க கேட்ட மாதிரி அவரே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கொடுக்குறார். கிருஷ்ணா எல்லா இடத்துலையும் இருக்கா, நம்ம சென்சஸ் வச்சு பார்க்க முடியாது. அப்போ நமக்கு விக்கிரகம் ஒன்று தேவை. ஸோ அதனால பகவானே விக்கிரகமாக வர்றார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி பகவான் மாத்திக்கிறார். அப்படிதான் கொடுக்குறாங்க. பகவான் தன்னை மாத்திக்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி. அதான் விக்கிரகா. ஸோ பிரபுபாத் பாகவத்தில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி கிருஷ்ணாவுக்கு ரெண்டுமே இருக்கு. கிருஷ்ணாவுக்கு ரூபம் இருக்கிற பகவானுக்கு ரூபம் எல்லாமே இருக்கு.
ரெண்டுமே இருக்கு. எனக்கு கிருஷ்ணாக்கு ஒன்று இல்லைன்னு கிடையாது. பிரபுபா சொல்லார் கிருஷ்ணாக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரூபம் இல்லாத ரூபம் இருக்கு, ரூபமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஸோ கிருஷ்ணா அவர் எப்படி வேணாலும் இருப்பார். பட் அந்த ரூபா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம சைத்தன்ய சரித்தாமிரத்தில் பார்க்கணும், பாகத்தில் ரிலேட் பண்ணி அவனுமே நம்ம எல்லாருக்கும் பல தடவை இது கேட்டிருப்பீங்க. நம்ம யாரு கூடயாவது ரிலேட் பண்ணணும் அப்படின்னா தொடர்பு. நான் யார் கூடயாவது பேசணும், நான் யாரையாவது காதலிக்கணும், இது எல்லாருக்கும் இருக்கு. ஸோ கிருஷ்ணா ஒரு நபர், அதை ரொம்ப பேசுவார், ரிலேட் பண்ணி ஆகணும். சைத்தன்ய சரித்தாமிரதா படிக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பேசுவார், ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலி அது நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக நம்ம எல்லாரும் பகவானோட தொடர்பு வச்சுக்கலாம், எல்லாரும் வச்சுக்கலாம். அது நம்ம ஆச்சாரியஸ் கொடுத்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. ஏதோ பகவான கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சாலும் அவருக்கும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது ரொம்ப ஆத்மா சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஒரு நபர் அப்படின்னு புரிவிக்க ட்ரை பண்றாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி. ஆமாம், ஏன் ஆமாம். இப்போ நாம் பார்க்குறோம்னா நானா பார்க்க முடியாது, கிருஷ்ணா பார்த்தா தான் நான் பார்க்க முடியும். ஸோ அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரம்மா செய்கிறேன்னா கிருஷ்ணா பண்ணுறதுனால பிரம்மா செய்கிறார். நம்ம எல்லாம் பேசுகிறோன்னா கிருஷ்ணா அவர் பேசினா தான் நாம் பேச முடியும், கிருஷ்ணா பார்த்தா தான் நாம் பார்க்க முடியும். ஈவன் நம்மளோட உணர்வு, ஆத்மாலேருந்து உணர்வு வருதுன்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக அந்த உணர்வு கிருஷ்ணாலேருந்து தான் வரும். வெறும் ஆத்மாலேருந்து உணர்வு வராது, நமக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் உயிர் இருக்குங்க ஆனால் பேச முடியாதுவாங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கிருஷ்ணா உயிர் இருக்கும் ஆனால் அவங்களால பேச முடியாது, அசைக்க முடியாது. எனக்கு கிருஷ்ணா அந்த உணர்வு இழுத்துட்டார். ஸோ நமக்கு இருக்கிற உணர்வே கிருஷ்ணாலேருந்து தான் வருது. அந்த உணர்வு தான் ஆத்மா உள்ளுன்னு வரும் வெளியே. ஸோ நம்ம பேசினாலும் தூங்கினாலும் ஈவன் எது பண்ணாலும் கிருஷ்ணா பண்ணுறதுனால தான் பண்ண முடியும். இது பகவத்கீதை கிருஷ்ணா பேசியிருக்காரு, 5th சாப்டரில் இருக்கு. சொல்கிறா இல்லையா, ஈவன் 2 பாத்ரூம் போகிறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், பேசுறதாகட்டும், முக்குணம் தான் பண்ணுதும்பார், நீ இல்லை அப்படிம்பார் கிருஷ்ணா. முக்குணம் வந்து கிருஷ்ணா கீழே தான் ஒர்க் பண்ணுது, அதுவும் கிருஷ்ணா சொல்கிறார். ஸோ எல்லாமே கிருஷ்ணா தான் பண்ணுறாரு. இப்போ நான் பேசுகிறேனாலும் கிருஷ்ணா தான் பேசணும். அதுக்கு நான் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி தான் பேசிடுவாங்க. அவர் தான் சக்தி கொடுக்கணும், அவர் தான் பேச வைக்கணும். நீங்கள் கேட்கறனால கிருஷ்ணா தான் கேட்க வைக்கணும், நாம் இந்த காது தானா கேட்க. ஸோ இது தியரட்டிக்கலாக தான் எல்லாமே பேசுகிறேன். ஈவன் நான் எண்டவர் பண்ணால் கூட ஃபைனலாக கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணும். எஸ், எண்டவர் நான் டிசைர் பண்ணுறது தான் எனக்கு வேலை, அவ்வளோதான். ஆசைப்படுற வரைக்கும் தான் வேலை, செய்யறது பூரா கிருஷ்ணா தான். ஈவன் கோமா பேஷண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, சில பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், நம்ம கேள்வி கேட்போம், அவங்களால பதிலே சொல்ல முடியாது, ஆனால் கண்ணு தண்ணி வரும் அப்படின்னு அவங்க என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்ல முடியாது. பேசணும்னு நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க, பேச முடியாது. அப்படின்னா கிருஷ்ணா தான் பேச வைக்கணும். கிருஷ்ணா அந்த இடத்துல அப்படியே எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டார். ஸோ நான் ஆசைப்படுற வரைக்கும் தான் என் வேலை, மற்ற பூரா கிருஷ்ணா தான் பண்ணுவார், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, தான் நிமித்த மாத்திரம். ஸோ ஏன் நான் தியரட்டிக்கலாக தான் எல்லாமே பேசுகிறேன். இது நம்ம புரியும் பொழுது உண்மையிலே சைலண்ட்டாக இருப்போம், லைஃப்பில் எதுவும் பேச மாட்டோம், சைலண்ட்டாக தான் அமைதியாக பக்தி பண்ணிட்டு அமைதியாக இருப்பான், உண்மையில் அமைதியாக இருப்பான். உண்மை.
ஏன் மெயினாக அதனால தான் நீங்கள் வரணும். நான் அவர் மாதிரி இருக்கணும். ஏன் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. நம்ம சில விஷயங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவோம், நாமளும் பண்ணுறோம். அவர் மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆசை இருக்குது, அவர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும், அவர் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ பசி கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? பசிக்குது, ஓகே. இந்த யூரினேஷன் அர்ஜு இருக்கும், கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ண, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. எல்லாமே கொஞ்ச நேரம் ஒரு சமயத்தில் அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் கிருஷ்ணா அப்படி இல்லை. ஆனால் அவர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரபுபாத் எழுதியிருக்காரு, நாம் மைன்யூட் கண்ட்ரோலர், அவர் சுப்ரீம் கண்ட்ரோலர் இருந்தார் பிரபுபாத். ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணம் நம்ம உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால தான் ப்ராப்ளம் வரும். தட்ஸ் ஒன் ஆஃப் த திங். ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ். பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம மைக் கொடுக்குறீங்க. எல்லாமே வந்து அவர் அதாவது அவர் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. ஆனால் பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம தான், நம்மளோட டிசைர் தான் காரணம். அது எப்படி ப்ரூவ் நம்மளோட ப்ராக்டிஸில் கொண்டு வரணும்? என்ன ப்ராக்டிஸில் கொண்டு வரணும்? மீன்ஸ் பாவ புண்ணியங்கள் நம்மளை தான் சேருது அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள். ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது கிருஷ்ணா தான். அதுக்கு நான் பார்க்குறது நீங்கள் எல்லாமே சொன்னபடி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸ் ஆக்சுவலிங் டூ இது. ஆனால் நம்ம தான் அந்த பாவ புண்ணியங்கள் எல்லா செயலுக்கும் நம்ம தான் காரணம். எஸ், அதுதான், அதனால தான் நம்மளுடைய இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கையில் வந்து இல்லை, நான் செய்யணும்னு நினைப்பேன். ஒரு காரியம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா கிருஷ்ணா பிரபுபாத் எழுதுறா, என்னோட ஆசை, என்னோட கர்மா எல்லாம் பார்த்து தான் அவர் சாங்ஷன் பண்ணுவார். ஆக்சுவலாக ஒன்று செய்யணுன்னாலும், நான் ஒரு காரியம் செய்யணுன்னா கூட என்னோட கர்மாவும் கணக்கெடுப்பாங்க, என்னோட ஆசையும் கணக்கெடுப்பாங்க. அதை பார்த்து தான் அவர் இது பண்ணுவார். ஸோ பட் ஃபைனலி ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். நான் தான் ரெஸ்பான்சிபிள், கிருஷ்ணா கிடையாது. ஏன்னா நான் தான் செய்யணும், கிருஷ்ணா செய்ய வைக்கிறார். ஓகே, வேணும்னு நினைக்கிறீங்களே செய்யுங்க. ஆனால் செய்யணும், நான் எல்லாமே செய்ய முடியாது. என்னோட கர்மா கணக்கில் எடுப்பான். இப்போ எல்லாருக்கும் பணக்காரனாக இருக்குன்னு ஆசை இருக்கு, யாருக்கு இல்லை? எல்லாரும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் பணக்காராங்கன்னு ஆகலை. அப்போ அவங்க கர்மான்னு ஒன்று இருக்கு, அவங்க பணக்காரன் ஆகணும், கரெக்டாக யோசிக்கிறாங்க, எண்டவர் போடுறாங்க, பணக்காரன் ஆவாங்க, அது இருக்கு. பட் எகெயின் பிரபுபாத் எழுதுறார், என்னோட கர்மானால நான் பணக்காரனான்னு நினைச்சாலும் அதுவும் தப்பு தான், கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணும். அதுவும் எழுதியிருக்கிற பிரபுபாத். என்னோட கர்மானா நான் பணக்காரனானே, நான் ஏன் கடவுள் கும்பணும் இப்படியும் பேசலாம். பிரபுபாத் எழுதுறா, என் கர்மா இருந்தாலும் அது நடக்கும்னாலும் கிருஷ்ணா தான் ஓகே பண்ணும். ஃபைனலி கிருஷ்ணா சாங்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் எதுவும் நடக்காது. பட் அகெயின் ஆசைப்படுறது நான் இல்லையா? ஸோ இந்த எல்லாமே என் தலையில் போட்டுருவேன். நான் தான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள். அதனால கிருஷ்ணா கடைசியில் மாமேக்கம், என்னை தவிர எதுவும் ஆசைப்படுறாதுங்கிற கடைசியில் சொல்லிடுறாரு, என்னை தவிர எதுவும் ஆசைப்படாத, டேஞ்சரஸ். ஆன்மீக எண்ணங்கள்ல நமக்கு ஒரு ஆர்வங்கள் வச்சுட்டாங்க. ஆனா அதுல வந்து எதன் அடிப்படையில வந்து நமக்கு அது வேணும், நாலேஜ் வேணும். அங்கேருந்து எனக்கு நாலேஜ் தேவைப்படுது. கிருஷ்ணா செகண்ட் சாப்டர் பேச அறிவு வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் வேணும். அட்லீஸ்ட் கேட்கணும், இப்படி எல்லாம் ஒன்று இருக்கு, கேட்கணும் இல்லையா? கேட்டால் தானே அது மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் நாமா தேவைப்படுது. அந்த ஹரிநாமா சொல்லும்போது நாலேஜ் வந்து ரியலைசேஷனாக மாறும். அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஓவர் ஆவாங்க, மெதுவாக ஸ்விட்ச் ஓவர் ஆவாங்க. அப்படி தான் கொடுக்காங்க, அப்படி தான் இருக்காது. ஹரிகிருஷ்ணன், இப்போ இன்னைக்கு படித்த ஸ்லோகம் பார்த்தா ஒரு புரிஞ்சும் புரியாத ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எனக்கு புரியல, எனக்கு புரியல. அதாவது புரிஞ்சுதுன்னு நினைக்கிற மாதிரியும் முடியல, புரியலன்னு ஒன்றும் புரிஞ்ச மாதிரியும் இல்லை. அது வந்து இப்போ நான் இந்த உடல், அந்த மனம், புத்தி, அகங்காரம், இந்த இதெல்லாம் இருக்கிற அந்த அது வந்து விடுபட்டு வந்தால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். எஸ் இல்லையா? ஆமாம். எனக்கு கிருஷ்ணா அப்படிதான் சொல்லியிருக்கேன், பிரம்மபூத பிரசன்னாத்மாங்கிறார். அதுக்கு முன்னாடி மாம்சய அவ்யபிச்சாரேன பக்தி 14th சாப்டர்ல சொல்லு, பிரம்மபூத 18th சாப்டர். ஸோ அவ்யபிச்சாரேன பக்தி பண்ணா தான் சகுணான் சமர்த்தியத்தான் நடக்கும். முக்குணத்துலேருந்து வெளியே வருவான், அப்போதான் எல்லாம் புரியுமா? அப்போதான் புரியும். ஆமாம்,
ஸோ பிரம்ம பூயாய கல்பதைங்கிறார். அப்போதான் பிரம்மன் பிளாட்ஃபார்ம் வந்து மறுபடியும் அங்கே பக்தி பண்ணும். Srila Prabhupada ki jai. So, where are the questions? இந்த உலகம் கிரியேஷனுக்கு முன்னாடி கிருஷ்ணர் மட்டும் தான் இருந்தார், வைகுண்டம் இருந்ததுன்னு வரக்குள்ள சொல்லிட்டு, இந்த உலகம் இல்லை, நான் கிருஷ்ணருக்குள்ளதான் இருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப இந்த உலகமே இல்லாத ஒரு காலத்துல நம்ம இருந்திருக்கோமா? நம்ம விஷ்ணுக்குள்ள இருப்போம். விஷ்ணுக்குள்ள இருப்போம். நம்ம இருந்துட்டே நம்ம ஆசைப்பட்டாங்க. அங்க ஆக்டிவிட்டி இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஹைபர்னேஷன் மாதிரி. ஹைபர்னேஷன்னா தூங்கிட்டு இருக்கோன்னு வைங்க, அப்படியே இருப்போம். அப்படி இருந்த நிலையில நான் இதுக்காக பூமிக்கு வந்து பாகவத்தில் இருக்கு, ஒரு காலத்துல இங்க எல்லாமே அழிஞ்சு விஷ்ணுக்குள்ள போகும். அழிஞ்சு விஷ்ணுக்குள்ள போகும்போது நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் வெளியே வரும்போது அந்த கர்மா பிரகாரம் தான் வெளியே வரும். கர்மா அப்படிதான் இருக்கும். பாகவத்தில் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மைதான். எஸ், கிருஷ்ணாக்குள்ளதான் இருக்கு. எஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இது இல்லாம ஒரு காலம் இருக்கு. இந்த உலகமே இருக்காது, நாம இருப்போம். எல்லாமே ஃபுல்லா அவருக்குள்ள போயிடும். எல்லாமே எதுவும் இருக்காது. நாமளும் பகவானுக்குள்ளே போவோம். இப்பவும் பகவானுக்குள்ள தான் இருக்கும். நோ டவுட். கரெக்டா நீங்க சொல்றது. கம்ப்ளீட்டா விஷ்ணுக்குள்ள போயிடும், மகாவிஷ்ணுக்குள்ள போயிடும். மறுபடியும் அவர் எப்போ கிரியேட் பண்ண நினைக்கிற வெளியே வரும். வெளி வரும்போது என்ன கர்மாவோட உள்ள போனோ அதே கர்மாவோட வெளியே வரும். அந்த மாதிரி வைகுண்ட தனி, அது எப்பவுமே இருக்கும். பகவானுக்குள்ள போயிடும். எனர்ஜி கம்ப்ளீட் உள்ள போயிடும். ஸ்பைடர் மாதிரி, ஸ்பைடருக்குள்ள எனர்ஜி இருக்கு. அது வெளியே வந்த காப் வெப், அது என்ன கட்டுது இல்லையா, அது வேணும் அப்படியே வைண்ட் அப் பண்ணி உள்ள எடுத்துக்கும். அது மாதிரி நடக்கும். அது ஸ்பைடர் மாதிரி வச்சு அப்படியே உள்ள இழுத்துக்கும். அது மாதிரி நடக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.